அனைவருக்கும் வணக்கம். ஒரே இடத்தில் 6 கிரக நிலைகள் ஒன்றாக இணையும் நேரம் எப்போது? இந்த கிரக சேர்க்கையின் காரணமாக ஏற்பட போகும் விளைவுகள் என்ன? எந்த 5 ராசிக்காரர்களுக்கு யோகம் கிடைக்கிறது என்பதை கிரகநிலைகளின் அமைப்பை வைத்து துல்லியமாக கணக்கிடப்பட்ட பலன்கள் என்ன? எந்த ராசிக்காரர்கள் அதிக கவனத்துடன் செயல்பட வேண்டும் என்பது குறித்த முழுமையான தகவலையும் இந்த பதிவில் பார்க்கலாம். இந்த பதிவை பொறுத்தவரைக்கும் 6 கிரகநிலைகள் ஒன்றாக இணைவதால் ஏற்படக்கூடிய மாற்றம், எந்த 5 ராசிக்காரர்கள் யோகம் கிடைக்கிறது என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது மிகவும் வலுவாக சனி, ராகு, சூரியன், சுக்கிரன், புதன் மற்றும் சந்திரன் என 5 கிரகநிலைகள் இந்த வேளையில் ஒன்றாக இணைய போகின்றன. இந்த தருணத்தில் குரு வலுவாக ரிஷபராசியிலும், கேது வலுவாக கன்னிராசியிலும், செவ்வாய் வலுவாக கடகராசியிலும் வலம் வர போகின்றன. இந்த 3 கிரகநிலைகளை தவிர்த்து மீதம் இருக்கக்கூடிய 6 கிரகங்களான சனி, ராகு, சூரியன், சுக்கிரன், புதன் மற்றும் சந்திரன் என 6 கிரகநிலைகள் ஒன்றாக இணைந்து மீன ராசியை வலுப்படுத்த போகின்றன. மீன ராசியில் இந்த 6 கிரகநிலைகள் ஜென்ம ராசியில் அமர்வதால் மீன ராசிக்காரர்கள் அதிக கவனத்துடன் இருக்க வேண்டும். ஒரேடியாக மிகவும் வலிமை வாய்ந்த சனி, ராகு, சுக்கிரன், சூரியன் என பல கிரகநிலைகள் ஒன்றாக மீன ராசியில் ஜென்மத்தில் அமரக்கூடிய தருணம் என்பது ஜென்ம சனி துவங்கக்கூடிய ஒரு தருணமாகவும் அமைகிறது. எனவே மீன ராசிக்காரர்கள் அதிக கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் கட்டாயமாக செயல்பட்டாக வேண்டிய ஒரு தருணமாக அமைய போகிறது என்பதை இந்த 6 கிரகநிலைகளின் இணைவானது திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறது. அதே போன்று அதிக கவனம் சிம்ம ராசிக்காரர்களுக்கும் மிக முக்கியமாக தேவை. ஏனென்றால் 6 கிரகநிலைகள் அஷ்டமத்தில் அமருவது அவ்வளவு சிறப்பான நன்மையை முற்றிலுமாக கொடுக்க இயலாத தருணம் என்பதுதான் யதார்த்தமான உண்மை. எனவே அதிக கவனம் சிம்ம ராசிக்காரர்களுக்கும் உறுதியாக தேவை. இந்த 2 ராசிகளுக்கு அடுத்தபடியாக மேச ராசி மற்றும் தனுசு ராசி ஆகிய 2 ராசிக்காரர்களும் சற்று கவனத்துடன் செயல்படுவது நல்லது. விரயம் அதிகரிக்கும், சுப விரயமாகவும் இருக்கலாம், எதிர்பாராத வீண் விரய செலவுகளாகவும் அமைவதற்கான சூழல் நிச்சயமாக மேசம் மற்றும் தனுசு ராசிக்காரர்களுக்கு உண்டு. எனவே 4 மற்றும் 12ஆம் இடத்தில் இந்த 6 கிரகநிலைகள் அமர்வதால் இந்த 2 ராசிக்காரர்களும் சற்று விழிப்புணர்வுடன் செயல்பட வேண்டும். இதை தவிர்த்து அதிக யோகங்களையும் அதிர்ஷ்டத்தையும் பெறக்கூடிய 5 ராசிகளாக எவையெல்லாம் இருக்கின்றன என்பதை பார்க்கும் போது அதிகபட்சமாக உச்சபட்ச நன்மையையும் யோகத்தையும் அதிர்ஷ்டத்தையும் பெறக்கூடிய ராசிகளாக மிகவும் வலுவாக மகர ராசி 7.5 சனி நிவர்த்தி அடைகிறது. முதல் யோக பலன் கிடைக்கிறது. இந்த 6 கிரகநிலைகளின் இணைவு காரணமாக அடுத்தபடியாக கடகராசி 9ஆம் இடத்தில் 6 கிரகநிலைகள் இணைகின்றன. அஷ்டம சனியும் விலகுகிறது. எனவே மகரம் மற்றும் கடகம் அற்புதமான யோகத்தை பெற போகின்றனர். அதோடு மட்டுமல்லாது விருச்சிக ராசிக்காரர்கள் எதிர்பாராத அதிரடியான மாற்றத்தை உறுதியாக சந்திப்பதற்கான யோகம் கிடைக்கிறது. மேலும் துலாம் ராசி மற்றும் ரிஷப ராசி இந்த 5 ராசிக்காரர்களுக்கு அமோகமான யோகம் உறுதியாக உண்டு. ரிஷபம், கடகம், கன்னி, துலாம் மற்றும் மகரம் இந்த 5 ராசிக்காரர்களுக்கு அமோகமான யோகம் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக அமைய போகிறது என்பதை திட்டவட்டமாக கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன. அதிலும் குறிப்பாக மகர ராசிக்காரர்களுக்கு 7.5 சனி நிவர்த்தி அடையக்கூடிய இடத்தில் தைரியஸ்தானத்தில் அனைத்து கிரகநிலைகளும் ஒன்றாக இணைவதால் எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் உறுதியாக ரெட்டிப்பு வெற்றி கிடைக்கக்கூடிய அற்புதமான தருணமாக மகர ராசிக்காரர்களுக்கு அமைய போகிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ரிஷபராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் 6 கிரகநிலைகள் லாபஸ்தானமாகிய 11ஆம் இடத்தில் அமர்வதால் அமோகமான லாபம் உறுதியாக கிடைக்குங்க. இந்த தருணத்துல நிரந்தர வேலை வாய்ப்பு, நிரந்தர தொழில்,
வருமானத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய அதிர்ஷ்ட யோகம் என அனைத்தும் தடையில்லாமல் உங்களுக்கு கிடைப்பதற்கான முதன்மையான யோகம் மற்ற ராசிக்காரர்களை காட்டிலும் 6 கிரகநிலைகளின் இணைவால் முதன்மையான யோகத்தை பெறக்கூடிய ராசியாக உறுதியாக ரிஷபராசிக்காரர்கள் இருக்கிறார்கள். எனவே ரிஷபராசிக்காரர்களுக்கு அமோகமான யோகம் எதிர்பாராத வகையில் பல்வேறு விஷயங்கள்ல இருந்து நிறைவாக கிடைக்குங்க. கடகராசிக்காரர்களுக்கு பெரிய அளவிலான சங்கடங்கள் மறையும். எந்த காரியத்தை நீங்கள் செய்ய வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அந்த காரியத்தை தடையில்லாமல் செய்து முடிக்கலாம். பாக்கியஸ்தானம் வலுப்பெறக்கூடிய இந்த தருணத்துல பல்வேறு வகையில புதிய வாய்ப்புகளும் நன்மை நிறைந்த செய்திகளும் இனிமையாக கிடைப்பதற்கான முதன்மையான யோகம் உங்களை தேடி வருகிறது. எனவே மிக பெரிய அளவிலான சிக்கல்கள் சவால் நிறைந்த பணிகள் அனைத்தும் முற்றிலுமாக விலகி நல்ல முன்னேற்றம் நிறைவாக அமைவதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக கடகராசிக்காரர்களுக்கு உண்டு. அதே போன்று மிகவும் வலுவாக துலாம் ராசிக்காரர்களுக்கு யோகஸ்தானமாகிய 6ஆம் இடத்தில் சனி, ராகு, சூரியன் போன்ற கிரகநிலைகளுடன் இணைந்து 6 கிரகநிலைகள் வலுப்படுத்துவதால் எதிர்பார்ப்பதை காட்டிலும் அதிரடியான யோக வாய்ப்புகள் உங்களுக்கு உறுதியாக கிடைக்குங்க. திடீர் பணவரவு வருவதோடு மட்டுமல்லாது கடன் சார்ந்த தொல்லைகள்ல இருந்து வெளிவருவதற்கான முதன்மையான யோகம் துலாம் ராசிக்காரர்களுக்கு உண்டு. நினைத்தபடியே உடல்நல ஆரோக்கியம் திருப்திகரமாக அமையும். எந்த ஒரு பணியை மேற்கொண்டாலும் அலைச்சலும் சிரமமும் இல்லாமல் துரிதமாக செய்து முடிப்பதற்கான முதன்மையான யோகம் துலாம் ராசிக்காரர்களுக்கு நிறைவாக கிடைக்கிறது என்பதை திட்டவட்டமாக கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன. மேலும் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானம் ஆகிய 5ஆம் இடத்தில் 6 கிரகநிலைகள் இணைந்து லாபஸ்தானத்தை வலுவாக சப்தம பார்வையால் பார்ப்பதால் நிறைவான முன்னேற்ற வாய்ப்புகளை உறுதியாக சந்திக்க முடியும். பூர்வ புண்ணிய ஸ்தானம் வலுப்பெறக்கூடிய இந்த வேளையில் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு பல்வேறு வகையான வீண் விரய செலவுகள் கட்டுக்குள் வரும். புதிய சொத்துக்கள் வாங்குவதற்கான யோகம் உருவாகும். பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பல பிரச்சனைகள் முற்றிலுமாக விலகும். எதிர்பார்க்கக்கூடிய நல்ல வரன் கிடைத்து திருமண பாக்கியம் உள்ளிட்ட பல்வேறு வகையான சந்தர்ப்பங்களும் இனிமையாக கைகூடுவதற்கான முதன்மையான யோகமும் துலாம் ராசிக்காரர்களுக்கு உண்டு. இந்த 6 ராசிகளாக இருக்கக்கூடிய ரிஷபம், கடகம், துலாம், விருச்சகம் மற்றும் மகரம் இந்த 5 ராசிக்காரர்களுக்கு 6 கிரகநிலைகளின் இணைவால் அமோகமான நன்மை உறுதியாக கிடைக்கும். மீதி இருக்கக்கூடிய ராசிகளாக பார்க்கக்கூடிய மிதுனம், ரிஷபம், கன்னி மற்றும் கும்பம் இந்த ராசிக்காரர்கள் நடுநிலையான பலன்களை எதிர்பார்க்கலாம். பெரிய அளவிலான சங்கடங்கள் எழவில்லை என்றாலும் சின்ன சின்ன நல்ல வாய்ப்புகள் கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகளும் பெரிய அளவிலான சங்கடங்கள் மறைவதற்கான சூழலும் உறுதியாக மிதுனம், கன்னி மற்றும் கும்பம் ஆகிய இந்த 3 ராசிக்காரர்களுக்கு சில மாற்றங்களை சந்திப்பதற்கான வாய்ப்பு உறுதியாக இருக்கிறது. எனவே சரியாக பயன்படுத்தி கொண்டால் பல சிரமங்களை தவிர்த்து நல்ல முன்னேற்றத்தை நிறைவாக சந்திக்கலாம். அதிலும் குறிப்பாக கும்ப ராசிக்காரர்களுக்கு குடும்பத்தில் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் சிறப்பாக கைகூடும். வரவை காட்டிலும் செலவு அதிகரித்த சூழலில் இனி விரய செலவுகள் கட்டுக்குள் வருவதோடு எதிர்பார்க்கக்கூடிய சுப விரயங்களாக மாற்றுவதற்கான சூழல் கும்பராசிக்காரர்களுக்கு நிறைவாக கிடைக்கும். கன்னிராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் சப்தமத்தில் 6 கிரகநிலைகள் ஒன்றாக இணைவதால் ஜென்ம ராசியை 6 கிரகநிலைகளும் பார்ப்பதால் சில எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும். ஆனால் அலைச்சல் அதிகமாக இருக்கும் என்பதை கண்டச்சனியின் ஆதிக்கம் உறுதிப்படுத்துகிறது. எனவே அலைச்சல் அதிகரித்தாலும் கூட வெற்றி வாய்ப்புகள் கிடைக்கும். இருந்தாலும் கவனம் கன்னிராசிக்காரர்களுக்கு தேவை. மிதுன ராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் தொழில் ரீதியான புதிய வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிறைவாக கிடைக்கும். பெரிய அளவில் தொழில் ரீதியாக சந்தித்து வந்த சறுக்கல்கள் விலகி முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் உறுதியாக சந்திக்கக்கூடிய வகையில் அடுத்தடுத்து பல நல்ல வாய்ப்புகள் தடையில்லாமல் உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான யோகம் மிதுன ராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது. இப்படி 6 கிரகநிலைகள் ஒன்றாக இணைவதால் அமோகமான யோகத்தை பெறும் 5 ராசிக்காரர்கள் சரியாக பயன்படுத்தி கொண்டால் மிக சிறப்பான வளர்ச்சி உறுதியாக கிடைக்கும். மற்ற ராசிக்காரர்களும் விழிப்புணர்வுடன் செயல்பட்டால் சிரமங்களை தவிர்த்து நன்மை உறுதியாக பெறுவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் உங்களை தேடி வரும் என்பதில் சந்தேகமே இல்லை. அனைத்து ராசிக்காரர்களுக்குமே